வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி டேஸ்டான சில்லி மஷ்ரூம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஒரு பவுலில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 3 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அரை ஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதம் வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் மஷ்ரூமை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் இந்த மஷ்ரூமை திருப்பி விட்டு குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின 15 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ். சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சாஸ் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான சில்லி மஷ்ரூம் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.